ஷஹருல்லாஹில் முஹர்ரம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹுடைய மாதமாக சொல்கிறாங்க. ரமலான் நோன்பு நமக்கு கடமையாக முன்னாடி இந்த நோன்பு, அதாவது ஆஷிராவுடைய இந்த 10வது நோன்பு வந்து நம்ம மீது கடமையாக இருந்துச்சு. ஸோ ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையான பிறகு தான் இந்த ஆஷிராவுடைய நோன்பு வந்து நமக்கு சுன்னத்தாக மாறிச்சு. அண்ட் இந்த ஒரு நாள் நம்ம நோன்பு வைக்கிறது மூலமாக நம்மளுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அப்படிங்கிறப்போ இது எவ்வளோ பெரிய மகத்தான நாளை நமக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஸோ அவ்வளோ சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது. அதில் நான் படித்த சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாளில் தான் கடல் 2ஆக பிளக்கப்பட்டு ஃபிரோனுடைய கூட்டத்தாரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய படைகளையும் அல்லாஹ் வந்து காப்பாற்றினான். இது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவாக்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என் இரட்சகனே, என்பால் எந்த நன்மையை நீ இறக்கி வைக்கிறாயோ நிச்சயமாக நான் அதற்கு தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாரும் பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கும்போது முதல்ல சொல்ல வைப்போம், ரப்பி ஷ்ரஹ்லி ஸ்வத்ரி ஒயஸ்ஸர்லி அம்ரி உஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சூரா த்வாஹால வரக்கூடிய இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க, என் இரட்சகனே, என் நெஞ்சத்தை திடப்படுத்தி விரிவாக்கி வைப்பாயாக, என்னுடைய காரியத்தை எனக்கு எளிதாக்கியும் வைப்பாயாக, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்தும் விடுவாயாக, அப்பொழுது என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவியாளரை ஆக்கியும் வைப்பாயாக. சூறால வரக்கூடிய 25வது ஆயத்திலிருந்து நீங்கள் ஓதிட்டு அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், கால கது ஊதீத சுஅலக யா மூசா வலகது மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா. அதற்கு மூசாவே, நீர் கேட்டவற்றை திட்டமாக நீர் கொடுக்கப்பட்டு விட்டீர் என்று அல்லாஹ்வாகிய அவன் கூறினான். மற்றொரு தடவையும் திட்டமாக நாம் மீது பேரருள் புரிந்திருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக இந்த நாளில் நம்ம அதிகமாக துவா செய்கிறதும் தௌபா செய்கிறதும் அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம துவாக்களை வந்து உடனே அங்கீகரிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் முக்கியமாக இந்த நாளில் யார் தன் குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல காரியங்களுக்கும் கஞ்சத்தனம் பார்க்காமல் செலவு செய்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த முழு வருடமும் பஞ்சம் இல்லாமல் அவங்கள பாதுகாத்து அவங்களுடைய ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் தான் யூதர்கள் வந்து நோன்பு வச்சாங்க. ஸோ யூதர்கள் கிட்டேருந்து நம்ம மாறுபட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிறப்பான நாளாக 9, 10, அப்படி இல்லைன்னா 10, 11 நோன்பு வைக்கிறது நம்ம மீது சுன்னத்தாகப்பட்டது. சஹாபாக்கள் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட, ரமலான் மாதத்துக்கு அப்புறமா எந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதம்னு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்துக்கு அப்புறமா முஹர்ரம் மாதம் தான் சிறப்பான மாதம்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பான நாட்களில் ஏழக்கூடியவங்க நோன்பு வைப்போம், நிறைய அமல் செய்வோம், அதிகமாக துவாக்களையும் அதிகமான தௌபாவும் செய்வோம். அல்லாஹ் நம்ம அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நம்ம ஹலாலான துவாக்களை கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.